ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மிஷின் பேர் வந்து மத்ரா. இது ஈஸியாகவே வந்து தயிர்லேருந்து 10 நிமிஷத்தில் வெண்ணெய் வந்து பிரித்து எடுத்துடுது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா வந்து கீழே ஒரு ஸ்டாண்டர்டோ மேலே வந்து 45 வாட்ஸ் மோட்டரோட கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. நல்ல லாங்கான ஒயரு, நம்ம எங்கே வேணாலும் கிச்சனில் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. கீழே வந்து ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க, மேலே ஒரு பிளேட்டோ, அதுக்கு மேலே வந்து ஒரு அயன் ராட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. 2 இடத்துல வந்து நம்ம ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி நட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த அயன் ராடு வந்து கழட்டிட்டு நம்ம பாத்திரத்தை உள்ளே வச்சு அப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து 4 லிட்டர் வரைக்கும் வந்து தயிர்லேருந்து வெண்ணெய் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாத்திரம் பெரிய பாத்திரமாக வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த அயன் ராடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கிட்டத்தட்ட 6 லிட்டர் பக்கம் தயிர் எடுத்துக்கிறேங்க. அதை இதுக்குள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த ஒயிட் கலர் அந்த பிளேட் வரைக்கும் கொஞ்சம் நம்ம வந்து தயிர் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தயிர் நான் வைக்க மாட்டேன், எப்பவுமே பால்லேருந்து ஆடை மட்டும் தான் எடுத்து வைப்பீங்கன்னா பால் ஆடையும் கூட இது கூட சேர்த்துடலாம். சேர்த்திட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஆன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் சீக்கிரமாக வந்து வெண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. நம்ம பக்கத்தாலே நின்று கடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆன் பண்ணிட்டா போதும். நம்ம மாவு எப்படி அரைக்கிறோம் அதே மாதிரி 10 நிமிஷத்தில் நல்லா வந்து தயிர்லேருந்து வெண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துடுது. இந்த வெண்ணெய் வந்து நம்ம நல்லா கருகாப்பில் இல்லது முருங்கைத்தலை போட்டு நல்லா முறுன்னு காய்ச்சி எடுத்தோம்னா நல்லா வாசனையாக கோல்டன் கலரில் நல்லா இருக்குங்க. ஈஸியாக வந்து பிரித்து எடுத்துக்கலாம். 4 லிட்டர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். Thank you.